ஐந்தாவது துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சோழன் வந்து நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. என் மனசுல இதுதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட நிலா என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க இருங்க நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன் அப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்க ஒரு டைம் ஒரு 2 பேர் காரும் நேருக்கு நேர் மோதுற மாரி வந்துச்சுங்க. அப்போ கூட நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. அப்போ இருந்தே எனக்கு உங்க மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. அப்புறம் கடவுளா பார்த்து உங்க வீட்லயே டிரைவரா என்ன வந்து கூட்டிட்டு வந்து நிறுத்துனாங்க. அப்பதான் புரிஞ்சுச்சு இது எல்லாமே விதி ஏதோ நம்மளுக்கு பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருந்து நான் உங்கள விட்டுறக்கூடாதுன்னு மனசுல புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா கிட்ட சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நானு ஏதாவது பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் ஆமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழனுக்கு இது எல்லாமே கனவா போயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க 2 லவ்வர்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த சண்டை வந்து என்னன்னு போயிட்டு நிலா வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோழன்கிட்ட. சோழன் சொல்றாங்க, "நமக்கு எதுக்குங்க? அது அவங்களுடைய பர்சனல். நாம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "எங்க இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனா அந்த பொண்ணு பாவம் அழுந்துட்டு இருக்கு. வாங்க போய் கேட்கலான்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா சோழனோட ஃப்ரெண்டு சதீஷா இருக்கும் அது. அவங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, இவன் வந்து சதீஷ் வந்து அந்த பொண்ண 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. இப்போ என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்றப்போ அந்த பொண்ணு வேண்டாம், இல்ல எனக்கு உங்கள பிடிக்காது. நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு அப்புறம் சோழன் நினைக்கிறாங்க, ஐயோ இது நம்ம சுச்சுவேஷன் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் எனக்குன்னே எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசுலயே நினச்சிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து இல்லைங்க நான் அவங்கள லவ் பண்ண மாட்டேன். இவன் வந்து வாயை திறந்தாலே போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு என்ன குறை? நான் வந்து இப்போ எதுவுமே என்கிட்ட ஏழன்றதுனால தான் நீ என்ன லவ் பண்ண மாட்டேன்றியான்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்குறாங்க. அதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி நினச்சிருந்தா நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக கூட பழகியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. உடனே சதீஷ் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க, எங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நிலா நான் அந்த பொண்ணு மாதிரி தான் நானும் பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழன் அட போச்சுடா இவ்வளோதான் நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சோழன் நினைக்கிறாங்க, நாம் இதுக்கு மேலே இதை பற்றி பேசவே வேண்டாம் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "ஏங்க நீங்க எதுக்கு என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் சோழன் வந்து, "இது நீ வேற, நான் வேற. அவளுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ நம்மகிட்ட வந்து காதலை சொல்லட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எதுவுமே ப்ரப்போஸே பண்ணாமல் அமைதியாயிடுறாங்க. "என்னங்க அமைதியாகவே இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "இல்லைங்க அது வந்து அட்வொகேட் வந்து கால் பண்ணாங்க. நாளைக்கே நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். நீங்கள் அதை நினச்சி கவலைப்படுவீங்கன்ட்டு தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, "இதில் என்னங்க கவலை? எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நம்ம பிரிஞ்சுட்டோம்னா நாம் பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம்ல. இதிலிருந்து எப்படா வெளியே வரும்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்போ வந்து சோழன் நினைக்கிறாங்க, நீங்கள் வெளியேறலான்னு நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. நிலாவும் சோழனும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சோழன் வந்து அண்ணன் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட்டு போய் படுக்க போகிறாங்க. அப்போ வந்து சோழன் சொல்கிறாங்க, நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் எல்லாரையும் திட்டுறான். அப்புறம் பல்லவன் கேட்குறாங்க, அண்ணன் இப்போ அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனீங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, உனக்கு யாரா சொன்னதுன்னா அண்ணன் தான் சொன்னாங்க. அப்புறம் சோழன் போயிட்டு அண்ணனையும் திட்டுறாங்க. ஏன்னா உன்னால் ஒரு விஷயத்த கூட உன் கிட்ட வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் சுச்சுவேஷன் மாதிரியே அங்கே ஒரு பொண்ணு வந்துருச்சுடா. அந்த பொண்ணுக்கும் நிலா ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணா. அந்த பொண்ணு நான் லவ்வே பண்ண மாட்டேன் அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படின்னா இவ்வளோ நடந்த அப்புறம் நான் எப்படிடா நிலா கிட்ட சொல்கிறது? அப்புறம் அவளும் என்னை வேணான்னு தான் சொல்லுவா. அப்புறம் என் மனசே உடஞ்சி போயிடும். அதனால தான் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த நாள் நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு போகலான்னு போகிறாங்க. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.